ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம்தான் இது. அடுத்தவர்களால் ஒரு பொழுதும் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்காக வெளிப்படுத்தினேன். ஆனால் என் பிள்ளை, நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய். உனது அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய். பல கெட்ட நினைவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறிவிட்டது. அந்த கெட்ட காலங்களை எல்லாம் இப்பொழுது நினைத்து பார்க்க வேண்டாம் தங்கமே. காலங்கள் மாறிவிட்டன. இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள்தான். உனது கையை பிடித்து நான் தூக்கி நிறுத்துகின்றேன். இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் உனக்கு யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் அதை செய்தேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகவே செய்தேன். ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அல்லவா வருகின்றது. மன மகிழ்ச்சி எப்பொழுது வருகின்றது? உன்னுடைய அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேறிய பிறகுதானே வருகின்றது. அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே உன் அப்பா நான் முயன்று கொண்டிருக்கின்றேன். இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையில் பல தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது, யார் என் மீது உண்மையான அன்பு வைத்துள்ளார்கள், யார் போலியான அன்பு வைத்துள்ளார்கள் என்று அறியாமல் ஒவ்வொரு நாளும் திகைத்துள்ளாய். ஏனென்றால் நீ உன்னுடைய வாழ்நாளில் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய். நீ நம்பிய மனிதர்கள் அனைவரும் உனக்கு துரோகத்தை இழைத்து விட்டார்கள். அதனால் நீ யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் தனி மரமாய் நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இன்னும் உன் அருகில் இருக்கும் சில உறவுகள் உன்னை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றது. அவர்களின் சுயரூபம் இன்னும் சிறிது நாட்களில் வெளிவர உள்ளது. உனக்கான உண்மையை எடுத்துரைக்கவே நான் அவர்களின் சுயரூபத்தை வெளிக்காட்டப் போகின்றேன். என் பிள்ளையான உனக்கு அப்பொழுது மிகுந்த மன உளைச்சல் ஏற்படும். ஆனால் நீதான் உன் மனதை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையே இல்லை என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ளக்கூடாது. அந்த எண்ணத்தை முதலில் அழித்துவிடு தங்கமே. யார் உன்னுடன் இருக்கிறார்களோ இல்லையோ, அப்பா நான் உன்னுடன் இருப்பேன். எப்பொழுதும் உன்னை விட்டு நான் நகர்ந்து செல்ல மாட்டேன். உன்னை தனியாக விடமாட்டேன். என் பிள்ளையான நீ மனதை தேற்றிக்கொள். வருவது வரட்டும், போவது போகட்டும் என்று மட்டும் விட்டுவிடு. நல்லவர்களுக்கு மட்டும் ஏனப்பா இவ்வளவு துன்பம் என்கின்றாயாம்? தங்கமே, உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது. நெருப்பிலராமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. அதுபோல நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள். ஆனால் ஒரு நாளும் வீழ்ந்து விட மாட்டார்கள். என் பிள்ளையான உன்னை வீழ்ந்துவிட நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். நீ சிந்தும் கண்ணீர் துளி ஒவ்வொன்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதற்காகவும் கவலைப்படாதே. அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். நீ மௌனமாக இரு. மௌனமே உனக்கு மிக சிறந்த ஆயுதமாக இருக்க போகின்றது. என்னுடைய நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ ஒன்றை மட்டும் நன்றாக அறிந்து கொள். நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று. உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கான நல் வாழ்க்கையை நிச்சயமாக தருகின்றேன். எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களையும் காணப்போகின்றாய். உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.